ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்குற அந்த ஜப கிருபைகளுக்காக, ஜப நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 73:14 13:14 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 13 நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆசாபின் சங்கீதம். ஆசாப் சொல்கிறார், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நல்லவராக இருக்குன்னா நம்ம இருதயத்தை சுத்தமாக காத்துக்கணும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்போ இருதயத்தில் சுத்தம்ங்கிறத கவனிக்கணும். இதைத்தான் அடுத்த இந்த வசனங்களை சொல்லப்பட்டு, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன். இது எதை சொல்கிறாருன்னா, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நான் வேஸ்ட்டாக தான் சுத்தம் பண்ணியிருக்கேங்க மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் அந்த கன்க்ளூஷன் வரும்போது விஷயம் வெளியே வருது. துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையை துன்மார்க்கர்களோடு ஒப்பிட்டு அவன் நல்லா இருக்கிறான், அந்த உலகத்தில் அவன் நல்லா இருக்கிறாங்கிறத வைத்து நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. துன்மார்க்குடைய வாழ்க்கையை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அந்த பொறாமையில் அவள் சொல்கிறார், துன்மார்க்கம் இப்படி இருக்கிறானே. இன்றைக்கி சில விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருந்தது. இடுக்கண் இல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், அவன் காரியமாக நடக்கிற மாதிரி இருக்குது, பலன் உறுதியாக இருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷன் படுற கஷ்டத்தில் கஷ்டப்படாமல் அவன் போய்கிட்டே இருக்கிறான். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். சில உபாதிகள் அவனுக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் ஸ்தோத்திரம். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அதனால் அவன் கொடுமை பண்ணுறான். ஸ்தோத்திரம். பெருமையாக இருக்கிறான். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, எடுப்பாய் பார்க்கிறான். அவர் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது, விருப்பத்தை விட அதிகமாக நடக்குது. ஸ்தோத்திரம். அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கு உலாவுகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். சில வீட்டில் போர் போட்டாலும் தண்ணீர் இல்லை, ஆனால் துன்மார்க்கனுக்கு எல்லாம் உடனே கிடச்சிருது. இப்படியெல்லாம் இருக்கிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டா என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அப்போ தான் சொல்ல, நான் வேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தை வருது. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், துன்மார்க்கனுடைய முடிவை பார்க்கும்போது 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர்.
அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். பயங்கரங்கள் வருது, அழிந்து போகிறார்கள், நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிந்து போவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். சறுக்கலான இடங்களில் அவங்க விழுந்து போயிடறாங்களாம். அப்போ இப்போ எதுதான் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ இருதயத்தை சுத்தம் பண்ணி, ஸ்தோத்திரம், குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன், குற்றமில்லாமலே கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், அக்கிரமங்களை நினைத்து இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து என்று பார்க்கிறோம். இப்போ சில வாதிப்புகள், தவறுகளை நினைத்து வருத்தப்படுறது ஒரு நல்ல ஒரு குணம். வாதிக்கப்பட்டும், காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம். அப்போ காலையில் எழும்பின உடனே ஒன்று நம்மகிட்ட இருக்கிற குறை நம்மளை தண்டிக்குது. இயேசு தரையில் எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, அப்போ மனசாட்சி கடிந்து கொள்கிறது, நம்ம இருதயத்தில் உள்ள குறைகள் நம்மை கடிந்து கொள்கிறது, வேத வசனங்கள் நம்மை கடிந்து கொள்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கடிந்து கொள்கிறார். காலைதோறும் தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது இந்த அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது. அவரை சார்ந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட அனுபவங்களில் வளர தேவன் கிருபை தருகிறார். காலைதோறும் தேவன் கொடுக்கிற அந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராப்பா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராப்பா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்தி. எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே.
யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஓ எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இபலக சந்தன மகதனலபம் ஒரு பகதனமா எல்லார் மேல ஒரு ஜபாவி. பல 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 பலமா ஒரு ஜபமேகம். நிறைவு கிருபை தேவபலன் இரபகதல ரப சந்தன பலபா திமனகதல ரகதில ரகலகரக. குறைவில்லையே குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே குறைவில்லையே குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே குறைவில்லையே குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே குறைவில்லையே குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஓட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை ஓட்டி சென்று தாகம்
குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு உறவகதலம் குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை ராஜா குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு பலபலபா சந்தலபகதனர பலபரபா திமகந்தலரபா. ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக, புதிய வல்லமையினால் நிரப்புவாராக. இந்த எழுப்புதலுக்கு தேவையான அந்த ஆவியானுடைய பலத்த கிரியைகள் நடப்பதாக. நீமங்கரபா சந்தனமா கரபலபரபா ரிம்பல ஹத்யாங்கரபோ ஷபலபலபலபா. பலன் கொண்டு திடமனதாக இருக்க எல்லாரையும் பலப்படுத்துவாராக. பலன் உண்டாவதாக, தேவ பலன் உண்டாவதாக, தேவ அபிஷேகம் உண்டாவதாக. குறைச்சல்களை நீக்குகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. தீபாலா சந்தலபா ரபதிகாந்தனரபா ஷதினி மியாங்கானமா. எல்லார் மேலும் ஒரு புது எண்ணெய் ஊற்றப்படுவதாக, புது அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, புது கிருபை ஊற்றப்படுவதாக. அற்புதத்தின் ஆவியானவர் ஹல்லேலூயா தேவனுடைய சிந்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர், தேவனுடைய உணர்வுகளை நாங்கள் உணர்வதற்கு உதவி செய்கிறவர், தேவனுக்கு ஏற்றபடி ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறவர்கள், தேவனுடைய செயல்களை செய்து முடிப்பதற்கு உதவி செய்கிற ஆவியானவர் எங்கள் மேலே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திபாலகரபா சந்தனமகரபா நீமங்கனமா சந்தனமகதனரபா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலையுச்சினில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலையுச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீ தரபஷலபம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. தரபஷலபம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல். ரபஷகதலம். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் மகிமை. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. ராஜா. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில்
இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கந்தனரகதி நமக சந்த நமகதனமா. எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்த கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, அந்த நிறைவு பெருகட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லார் மேலும் ஒரு தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக. வியாதிகள் விலகுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. எல்லா சத்துருடைய அந்த தேள்களுடைய கிரியைகள், சர்ப்பங்களின் கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. எல்லா அந்தகார உலகத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. ரபகா சந்தனமாக ரபக தினமானமா நீமங்கனமா சந்துரபக தினமா. நிறைவு உண்டாவதாக, கிருபை வெளிப்படுவதாக, அபிஷேகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. தேவனே, உம்முடைய பரிபூரண கரம் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையானவர் மகிமையானவைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரபக தல ரபா சந்தனமக ரபலபா நீமங்கரபா சந்துரபக ரபலபா நீமங்கரபலகரபலபா ரிம்பலரதியாங்கரபா சந்துரபக தினமகரபலபரபா. உடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இந்த நாட்களில் ஆண்டவரே, படிப்புக்காக, அட்மிஷனுக்காக, பண தேவைகளுக்காக பிரயாசப்படுகிறவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தனிப்பட்ட வியாதி பலவீனங்களோடு இருக்கிறவர்களை குணமாக்குவீராக. எல்லா நுகங்கள் தடைகளை மாற்றுவீராக. இந்த வார நிகழ்வுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த எழுப்புதல் ஜெபங்களில் மகிமையானவர்களை செய்வீராக. கிருபை தார். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறவங்க ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க லேட்டராக இதை பார்க்குற எல்லாருமே நம்முடைய கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்திலே முன்னேற உதவி செய்யும். ஆவியானவரை ஒரு நல்ல நண்பராக கொண்டு அந்த ஆவியின் பலத்திலே நடக்க, ஹல்லேலூயா, ஒரு உற்ற துணையாக எங்களோடு இருக்கிறதை உணர்ந்து செயல்பட எல்லாருக்கும் கிருபை தருவீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.